ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லி தரப்போகிறேன். சரிங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா பெர் டேன்னு சொல்ல முடியாது, ஒரு வீக்கோ பெர் டேவோ நீங்கள் மந்த்லி அது உங்களோட வீஸ் நீங்கள் எப்போனாலும் பேமெண்ட் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஒன்லி காப்பி பேஸ்ட் பண்ணுற மட்டும்தான். காப்பி பேஸ்ட்டுக்குள்ளே ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக புரியும். நான் உங்களுக்கு அதுக்கானது எல்லாமே நான் ஈஸியாக ப்ரொவைட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி நிறையா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி பேஜஸில் நம்ம ஃபாண்ட்ஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபாண்ட்ஸ் இருக்குது. அந்த ஃபாண்ட்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், நான் வந்து கூகுளில் போயிட்டு ஃபேன்சி ஃபாண்ட் ஜென்ரேட்டர் கொடுக்குறேன். சரிங்களா? கொடுத்தா எனக்கு நிறையா ஓப்பன் ஆகுது பாருங்கள். இதில் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இங்கே நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃபாண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். இது மூலிமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறீங்களா? அதை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்படி நீங்கள் கொடுக்குற ஃபாண்ட்டுக்கு இந்த மாதிரி வருது பார்த்திங்களா? இதவே நம்ம மேக் பண்ண போகிறோம். அதை வந்து ரொம்ப சிம்பிள் நான் வந்து உங்களுக்கு கோடு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன். நீங்கள் ஈஸியாக மேக் பண்ணலாம். ஒன்லி காப்பி பேஸ்ட் பண்ண போகிறீங்க. நான் உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த கோடு நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நானே ஆப்டிமைஸ் பண்ணி நானே மேக் பண்ணது. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பே பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க எல்லோரும். பட் நான் உங்களுக்காக என்னோட சப்ஸ்கிரைபருக்காக நான் ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். இது எப்படி பண்ணுறது வித்தவுட் எனி காஸ்ட், வித்தவுட் எனி இன்வெஸ்ட்மெண்ட்டு. நீங்கள் மேக்ஸிமம் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் உங்களோட இஷ்டம். அதுவுமே நீங்கள் ஃப்ரீ பிளாக்கை க்ரியேட் பண்ணிட்டு இந்த கோடு போட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளம் கிடையாது. அழகாக நீங்கள் வந்து ஒரு பிளாக் மேக் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணலான்னு இப்போ சொல்ல போகிறேன் நான். சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னா இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த ஃபாண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கூகுளில் கொடுத்தோன்னு என்னென்ன வருது பாருங்கள். நமக்கு நிறையா வெப்சைட்ஸ் வருது பாருங்கள். இது நம்ம இதை கிளிக் பண்ணலாம். இந்த ஃபாண்ட் கிளிக் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஆட் வந்துருக்கு பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது எப்போயாவது ஒன் டைம் க்ரியேட் பண்ணி விட்டுருவாங்க அந்த இதை. சரிங்களா? இதை க்ரியேட் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னா ஒரு 2-3 months, ஒரு மேக்ஸிமம் ஒரு 6 months அந்த மாதிரி அவங்க பார்க்கும்போது இங்கே வந்து ஆட் வந்துடும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு லேக்ஸ் கணக்கான இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அட்ராக்டிவாக இருக்குது. ஃபாண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி போடுறோம். இப்போ யூடியூபே எடுத்துக்கிட்டே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறோன்னா அதில் ஃபாண்ட்ஸ் இல்லைன்னா என்ன பண்ணுறோம், சர்ச் பண்ணி ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இந்த அட்ராக்டிவ்னஸ் குறையாது. அதனால் வந்து அவங்க மோஸ்ட்லி நிறையா சர்ச் பண்ணும்போது இது ஈஸியாக நமக்கு அவங்கக்கிட்ட சர்ச் ஆகி போகும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி போகும்போது அவங்களுக்கு பாருங்கள் கூகுள் அட்சென்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஆட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது பாருங்கள், இதில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இதே மாதிரி தான். எந்த ஃபாண்ட் வேணுமோ அதை காப்பி பண்ணி அவங்க இன்ஸ்டாகிராமில் எங்கேயோ பேஸ்ட் பண்ணிப்பாங்க. சோசியல் மீடியா நிறையா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நம்ம நிறையா பார்ப்போம்ல, எப்படி இந்த ஃபாண்டில் இப்படி தான் பண்ணுறாங்க. சரிங்களா? நமக்கு இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டை ஒரு மேக்ஸிமம் 1 lakh வியூவர்ஸ் வந்து வியூ பண்ணிட்டாங்க, அதாவது உள்ளே வந்துட்டாங்கனாலே அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அவங்களுக்கு மினிமம் மந்த்லி பார்த்தீங்கன்னா 50,000 to 60,000 அவங்களுக்கு ஈஸியாக அவங்களுக்கு கூகுள் அட்சென்ஸ் பே பண்ணுறாங்க. அதுதான் அவங்களுக்கு உள்ள பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இது ஏன் நம்ம பண்ண முடியாது? இது ஏன் நான் உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லித்தரேன்னா நீங்களே யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? என்ன பண்ண போகிறேன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஃப்ரீ யூஸ் பண்ணி நீங்களே ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக எனக்கு எப்படியாவது உங்களுக்கு வந்து நல்ல ஜாப் கொடுக்கணும் தான் ஒரு ஐடியா. பட் முடிஞ்சிடும் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு கோடிங் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப நீங்கள் வந்து டெக்னிக்கல் வேண்டாம் தெரியணும்னு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. யார் வேணாலும் இது நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா blogger.comல நான் ஒரு பிளாக் ஓப்பன் பண்ண போகிறேன். வித்தின் 5 minutes நம்ம எல்லாம் பண்ண போகிறோம். பாருங்கள், ஆக்சுவலாக நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சைன்அப் கொடுத்துக்கோங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இப்போ சைன்அப் பண்ணுறேன். சைன்அப் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இப்போ என்னென்னா நம்ம என்ன பண்ணலான்னா ட்ரை த நியூ பிளாக்கர். நான் நியூவாக ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். சரி, நீங்களும் உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி தான் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நியூவாக ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ டைட்டில் வச்சுக்கலாம். அதுக்கு
பிளாக் வெயிட் பண்ணுங்கள் 1 மினிட்டு. இங்கே போயிட்டு நம்ம நியூ பிளாக் க்ரியேட் பண்ணலாம். சாரி, இங்கே வந்து நம்ம நியூ பிளாக் க்ரியேட் பண்ணலாம். நியூ பிளாக் க்ரியேட் பண்ணி டைட்டில் கொடுத்துக்கலாம். இப்போ டைட்டில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஃபேன்சி ஃபாண்ட், ஏன்னா அதே மாதிரி கொடுத்தா கண்டிப்பாக இதாக வராது. ஸோ ஃபேன்சி ஃபாண்ட் ஒரு 1 2 3 கொடுத்துக்கலாமா? சரிங்களா? அட்ரஸ் ஃபேன்சி ஃபாண்ட், இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நான் பண்ணுறோம். சரிங்களா? 1 2 3 இருக்குது. ஸோ நான் 4 வரையும் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், சாரி எஃப் போடல, ஃபேன்சி ஃபாண்ட் 1 2 3 4 கொடுத்துருக்கேன். இது வந்து நீங்கள் வந்து எந்த நேம்னாலும் கொடுத்துக்கலாம். சரியா? நீங்கள் யோசிச்சு பார்த்தா அதில் என்ன அவைலபிளோ நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சேவ் கொடுத்துட்றேன். சேவ் பண்ணிட்டோமா, இப்போ நமக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு வந்துடும் ஃபேன்சி ஃபாண்ட். வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா தீம்ஸ் வாங்க. நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டு தீம்ஸ் வாங்க. தீம்ஸ் வந்துட்டு கீழே வந்துடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரிவர்ட் டு லெகசி பிளாகர் இருக்குல்ல, அதை கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃபேன்சி ஃபாண்ட் 1 2 3 நோ தேங்க்ஸ். ஓகே, இப்போ கீழே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? கீழே வந்துட்டு ரிவர்ட் டு கிளாசிக் தீம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கொடுத்துட்டு ரிவர்ட் டு கிளாசிக் தீம் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோடு வரும். இப்போ தான் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி என்ன பண்ண போகிறீங்க, அந்த கோடை இங்கே போட போகிறோம். சரிங்களா? பிளாக்கரில் போட்டுட்டு சேவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ சேவ் ஆயிடுச்சு. இப்போ ப்ரிவ்யூ பண்ணி பார்க்கலாமா? என்ன பண்ணேன், ஒன்றும் இல்லை, இந்த கோடை காப்பி பண்ணி உங்களுக்கு ப்ரிவ்யூ பண்ணி காட்டுறேன். இப்போ நான் இதில் ஒரு போஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணணும். ஸோ நான் வந்து ஒரு போஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். போஸ்ட்னா பேஜஸ் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நியூ போஸ்ட் கொடுத்துக்கோங்க. நான் சும்மா அந்த கோடவே என்ன பண்ணுறேன் உங்களுக்கு இப்போதைக்கு இங்கே போட்டுட்டு பப்ளிக்ஸ் கொடுத்துட்றேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா வியூ பிளாக். இப்போ பாருங்கள் எப்படி வந்துருச்சு பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணிட்டோம். பேஜில் ஒரு ஆக்சுவலாக பாருங்கள் ஃபேன்சி WF வந்துருக்கு. ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபேன்சி 1234.blogspot.comல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது வந்துருச்சு. இப்போ இங்கே போயிட்டு நீங்கள் எந்த லெட்ரு கொடுத்தாலும் பாருங்கள் நமக்கு ஒரு சிம்பிளாக ஒரு வெப்பேஜ் க்ரியேட் பண்ணியாச்சு. இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சோசியல் மீடியா எதுலனாலும் நீங்கள் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. லிங்க்கை வந்து ஷார்ட் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. அதுபடி நீங்கள் ஷார்ட் பண்ணி எல்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. உங்களுக்கு உங்கள் நேம் போட்டால் தானே தெரிய போகுது. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நிறையா பேர் யூஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி உங்கள் வெப்சைட்க்கு ஒரு 1 lakh பேர் வந்து வியூ பண்ணிட்டாங்க. 1 lakhன்னு யோசிக்கிறது 1 lakhன்னு சொல்லிட்டு எவ்வளோ கோர்ஸ் கணக்கில் இருக்கும் நம்ம இந்தியாவில். ஸோ இந்தியாவில்னு சொல்கிறேன் நான் எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 1 lakhன்றது ஒரு மேட்ரே கிடையாது. 3 to 4 monthsக்கு சீக்கிரமாக அச்சீவ் ஆகிடும். அப்படி அச்சீவ் ஆகும்போது உங்களுக்கு கூகுள் அட்சன்ஸ்லேருந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க இமெயிலில். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த கோடில் போய்ட்டு ஸ்பேஸ் அரேஞ்ச் பண்ணி நம்ம அவங்களுக்கு ஆடு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணி கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு ஆட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இது வந்து ரொம்ப 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 சிம்பிள். இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஒன்லி இந்த கோடை வந்து காப்பி பண்ணி இந்த பிளாக்கில் போட்டிருக்கேன். சரிங்களா? அது எப்படி பண்ணுறது நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இதில் போயிட்டு நியூ பிளாக் க்ரியேட் பண்ணி அதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்சோடனே இங்கே என்ன பண்ணேன் தீமுக்கு வந்தேன். தீமுக்கு வந்துட்டு நம்ம இப்படி கீழே வந்தோன்னா இந்த இடத்துல எடிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் ரிவர்ட் டு பேஜுன்னு இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணால் இந்த பேஜ் வரும். இதை வந்தோடனே நம்ம இது ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதை காப்பி பண்ணி நீங்கள் அதில் பேஸ்ட் பண்ணணும். அதை டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா பப்ளிக்ஸ்க்கு இங்கே போயிட்டு இந்த எதுதோ அது செலக்ட் பண்ணி வியூ பிளாக் கொடுத்துட்டீங்க. இதேமாதிரி நீங்கள் எத்தனை பிளாக் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் என்னோட ஒரு பர்சனல் அட்வைஸ் என்னென்னா
க்ரியேட் பண்ணுறீங்க ஃப்ரீயாக பண்ணுறது .in.com சொல்லிட்டு ஒரு 400 rupees to 600 rupees வரைக்கும் நீங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம். அந்த மாதிரி பிளாக் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு நல்லா டெவலப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. நான் கோடு ஃப்ரீயாக கொடுத்துட்டேன், நீங்கள் செலவு பண்ணணும் மேக்ஸிமம் 1000 தான் பண்ண போகிறீங்க. அப்படி பண்ணிக்கோங்க சரிங்களா. இது என்னோட பர்சனல் அட்வைஸ். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணி விட்டுருங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் ரீச் ஆகும்போது நீங்கள் உள்ள அப்புறமேட்டுக்கு போயிட்டு நீங்கள் கண்டென்ட் வந்து நீங்கள் கோடிங் கொடுத்து நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் வெப்சைட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட யூஸ் சரிங்களா. ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட். இது வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா க்ரியேட் பண்ணி அப்படியே விட்டுறக்கூடாது. சோசியல் மீடியா உங்களுக்கு என்னென்ன இருக்கோ அதில் ஃபுல்லாக போய் நீங்கள் ஷேர் பண்ணணும். இந்த மாதிரி ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி நிறைய இப்போலாம் அதெல்லாம் ஒரு மேட்ரேல எல்லாருமே வியூ பண்ணி பார்க்குறாங்க. அந்த மாதிரி நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொன்று யூடியூப் சேனல்லாம் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி நீங்கள் அப்படி கூட ஷேர் பண்ணலாம். அது உங்களோட விஷயம். நீங்கள் எந்த மாதிரி சோசியல் மீடியா யூஸ் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணுறது அந்தளவுக்கு ரீச் ஆகும். ரீச் ஆச்சுனாலே உங்களுக்கு இது வந்து 1000 கணக்கில் உங்களுக்கு வந்து பேமெண்ட் ரிசீவ் ஆகும். இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நான் சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு பிளாக் வந்து க்ரியேட் பண்ணலாம். பிளாக் வந்து நீங்கள் இமெயில் ஐடி கொடுத்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தோன்னே க்ரியேட் ஆக போது நியூ பிளாக் க்ரியேட் பண்ண போகிறீங்க சரிங்களா. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வந்து இது பண்ணுவீங்க எனக்கு வந்து கான்ஃபிடென்ட் இருக்குது. எதுக்காக நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் நிறைய சேனலில் பார்த்துருக்கேன். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 400 to 500 அந்த மாதிரிலாம் வாங்குறாங்க, 1000 வரைக்கும் வாங்குறாங்க. பட் நான் ஏன் ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன்னா இது ஒரு ரீசனாக வச்சு நீங்கள் யாருமே பிளாக் க்ரியேட் பண்ணாமல் இருந்துடக்கூடாது. இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நான் செய்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா நீங்களும் எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. உண்மையிலே ரொம்ப நன்றி. நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. இதே போல் எனக்கு சப்போர்ட் கண்டிப்பாக கொடுத்துட்டே இருங்க. நான் இதேமாரி நிறைய புதுசாக உங்களுக்கு என்ன எந்த மாதிரி ஜாப் வேணுமோ நான் ரிவ்யூ பண்ணி போடுறேன். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே யூஸ் ஆகட்டும். நிறைய வெப்சைட் இருக்குது. ஆனால் நம்ம ஏன் வந்து க்ரியேட் பண்ணி என்ன ஆக போகுதுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்கள் வெப்சைட்டும் ஹிட் ஆகலாம். அதை நீங்கள் நேம் சூஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. அது உங்களோட வேலை. நான் கோடு கொடுத்துட்டேன் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு நீங்கள் பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு தெரியும். ஏன்னா எல்லா வீடியோக்கும் ஒரே மாதிரி இருக்கும்போது எப்படி தெரியும். ஸோ நீங்கள் இந்த பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணிட்டு போங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதேமாதிரி நீங்கள் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா எனக்கு கமெண்டில் ஒரு கமெண்ட் கொடுங்க. இந்த மாதிரி நான் க்ரியேட் பண்ணிட்டேன் பிளாக் அப்படின்னு சொல்லி கொடுங்க. நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.